எனக்கு பொறுப்பு அமைச்சரா நியமித்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். திருப்பூர்னாலே அன்பு உழைப்பு தான். இந்த அளவுக்கு நம்மலாம் இந்த மாவட்டத்தை இந்த அளவுக்கு நம்ம ஏற்றுமதியில பெரிய இடத்துல கொண்டு போய் நம்ம மாநிலத்துக்கு மட்டுமல்ல நாட்டுக்கே பெரிய அந்நிய செலவணி நம்ம ஈட்டு தர அந்த பெரிய உழைப்பை கொடுக்கிற இந்த மண், இந்த திருப்பூர் மண், அது மட்டும் இல்ல இந்த கொங்கு நாட்டுக்கே உரிய அந்த அன்பு வர வழியெல்லாம் அந்த அன்பை பொழிஞ்சு என்னை வரவேற்றீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு மாவட்டத்திற்கு என்னை பொறுப்பு அமைச்சரா நான் வேலை செய்ய உண்மையிலுமே எனக்கு கிடைத்த பாக்கியமாக தான் நான் பார்க்குறேன். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமது கழகத்திற்காக, இந்த கழகத்தின் வெற்றிக்காக நீங்க எல்லாம் கடினமா உழைச்சிருக்கீங்க இந்த தேர்தலில். அதனால உங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகள். உங்கள் உழைப்பு தான் இந்த வெற்றிக்கு காரணம். அதனால தலைவரின் சார்பாகவும் கழகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆட்சி அமைந்த பிறகுதான் இப்ப தமிழ்நாட்டு மக்களும் ஒரு நிம்மதி பெருமிச்சு விட்டுருக்காங்க. அப்பா இப்பதான் ஒரு நல்ல ஆட்சி அமைஞ்சிருக்கு, நமக்கு ஒரு நல்ல முதலமைச்சர் கிடைச்சிருக்கான்னு இப்பதான் மக்கள் நினைக்கிறாங்க. உண்மையா இல்லையா? போறப்பெல்லாம் சொல்றாங்க, எங்க போனாலும் கார்ல போயிட்டு இருந்தாலும் பக்கத்துல டூ வீலர்ல போறவங்க எல்லாருமே கூப்பிட்டு சொல்றாங்க, சார் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, சிஎம் சார் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, பத்திரமா தளபதி நல்லா பாத்துக்கீங்க, பத்திரமா பாத்துக்கீங்க அப்படிங்கறதான் சொல்லிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் நிம்மதி பெருமிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஏன் நான் சொல்றேன்னா, யாருக்குமே நம்ம ஒவ்வொரு மனிதருக்குமே சரி, நம்மள அதிகாரம் பண்ற மற்றவங்க அதிகாரம் பண்றாங்கன்னா நமக்கு பிடிக்காது. அதுவும் நம்ம அந்த அதிகாரத்தை கொடுத்து அவங்க நமக்கு நல்லது செய்வாங்கிற ஒரு அதிகாரத்தை, பெரிய அதிகாரத்தை கொடுத்து அவங்க நம்ம பணத்தை சுரண்டி, நம்ம உழைப்பை சுரண்டி நம்ம மேல ஏறி மிதிச்சாங்கன்னா அது எந்த அளவுக்கு நம்ம மன வருத்தத்தை உண்டாக்கும், எந்த அளவுக்கு கோபத்தை உண்டாக்கும். அப்படிதான் கடந்த 50 வருடங்களாக இருந்துச்சு. அதை மாற்றி நமக்கு ஒரு அன்போட ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கோம். அதே அளவு அன்பை இந்த நம்ம தலைவர் நமக்கு மேல திருப்பி கொடுத்துட்டு இருக்காருன்னா, அதான் நான் சொல்றேன், தமிழகத்துல இப்போது நடக்கிறது அன்பு சாம்ராஜ்யம். இது யாராலும் எப்பொழுதும் எந்த முயற்சி செஞ்சாலும் இது எதுவுமே செய்ய முடியாது. அந்த அளவிற்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த தேர்தல்ல, இது நடந்து முடிந்த தேர்தல் ஒரு சாதாரண தேர்தல் கிடையாது. தனியாளா நின்று தமிழக அரசியல் வரலாற்று வரைக்கும் நடந்ததே கிடையாது. தனியாளா தனி கட்சியா நின்று முதல் தேர்தலையே, அதுவும் கட்சி ஆரம்பிச்சு 2.5 வருஷத்திலேயே 35% வாக்குகள் பெற்றிருக்கோம்னா உண்மையிலுமே நடந்தது தேர்தல் வெற்றி கிடையாது, ஒரு அரசியல் புரட்சி. பணம் இருந்தாதான், பெரிய அரசியல் பின்புலம் இருந்தாதான் தேர்தலை ஜெயிக்க முடியும், அவங்கதான் சட்டமன்றத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத மாத்தி ஒரு சாமானியனும் தேர்தலை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத உலகத்துக்கு சொன்ன இந்த தேர்தல் பெரிய ஒரு அரசியல் புரட்சிக்கான அடையாளம். இந்த அரசியல் புரட்சியில நம்ம எல்லாம் பங்கு பெற்றிருக்கோம். இந்த நடந்துட்டு இருக்கிற யோசிச்சு பாருங்க, நம்ம வரலாறு படிக்கிறப்ப சுதந்திர அந்த போராட்டத்தை பத்தி படிச்சிருக்கோம். நம்ம தியாகி, நம்ம சுதந்திரத்துக்காக போராடிய தலைவர்கள் எந்த அளவுக்கு சிறையில 10 வருஷம் 5 வருஷம்லாம் இருந்திருக்காங்க. அவங்க வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு அவங்க சொத்தை இழந்து நம்ம நாட்டுக்காக போராடி இருக்காங்கலாம் படிக்கிறப்ப ரொம்ப வியப்பா இருக்கும். அந்த மாதிரி ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம் தான் இப்ப நடந்திருக்கு. ஒரு பெரிய, இன்னும் சொல்ல போனா தமிழகத்துக்கு இப்ப 1947 ஆங்கிலேயருக்கு இருந்து நமக்கு விடுதலை கிடைத்தது. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஊழல் இருந்தும் குடும்ப ஆட்சியில இருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு விடுதலை போராட்டத்துலதான், ஒரு அரசியல் புரட்சியில நாம எல்லாம் பங்கேற்று இருக்கோம். இந்த சமகாலத்துல நாம எல்லாம் இருக்கோங்கிறத நினைச்சு உண்மையிலுமே நம்ம எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படணும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன சாமானியர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆயிருக்காங்க. இப்ப மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு கூட்டத்தில் சொல்றப்ப நம்மளை பத்தி குறை சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டே ஒரு சொல்றாரு. இப்ப எம்எல்ஏ எல்லாம் யாருன்னே தெரியாது மக்களுக்கு, எம்எல்ஏ பேர் தெரியாது, அவங்கள என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாது, அது ஒரு குறையா சொல்றாரு நம்ம மேல. எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. இதுதாங்க சாதனைய. ஒரு சாமானியரும் உங்களை மாதிரி குறுநில மன்னர்கள் மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு அவசியம் கிடையாது. ஒரு சாமானியரும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் ஒரு எண்ணம் இருந்தா போதும், யாரு வேணாலும் அரசியல் ஜெயிக்கலாம். ஏன்னா அரசியல் தான் புனிதமான வேலை, எல்லாருக்கும் கிடைக்கணும், அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கணும். நீ யோசிச்சு பாருங்க, கடந்த தேர்தல்லாம், இந்த 2026 முன்னாடி இருக்கிற தேர்தலாம் சீட்டு வாங்க முடியுமா? யாராச்சும் சீட்டு வாங்குறதுக்கு எல்லாம் கோடியே வச்சுக்கிட்டு 20 கோடி 10 கோடி வச்சுட்டு சீட்டு வாங்குறதுக்கு 2 கட்சியிலுமே சரி, சீட்டு வாங்குறதே அவ்வளவு கஷ்டம். அந்த மாதிரி இருந்த சூழல்ல ஒரு சாமானியரும் நம்ம ஒரு வாய்ப்பை கொடுத்து அவங்களை ஜெயிக்கக்கூடிய வகையில ஏற்படுத்தி கொடுத்ததுதான் நம்ம அரசு. அத அவர் அறியாம தெரிஞ்சு சொல்றாரா தெரியாம சொல்றாரான்னு புரியல. உண்மையிலுமே அது அவர் எதை ஒரு குறையா சொல்றாரோ
அதுதான் மிகப்பெரிய தமிழக வெற்றி கழகம் நிகழ்த்திய மிகப்பெரிய சாதனை. இப்ப இந்த 100 நாள் நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம்? இந்த 100வது நாள் நம்ம ஆட்சி அமைந்த 100வது நாள்ல ஒரு பெரிய ஒரு மலரை நம்ம வெளியிட்டோம். அதுல பல்வேறு துறை ரீதியான பல்வேறு என்னென்ன திட்டங்களை பண்ணிருக்கோம், மக்களுக்கு என்ன மாதிரி ஒரு நிர்வாகத்தை மாற்றத்தை கொடுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஒரு டீட்டெயிலா சொல்லிருக்கோம். அதெல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம என்னென்ன சாதனை சொல்லிட்டு இருந்தோம்னா இந்த விழா முடியறதுக்கு இன்னும் பல மணி நேரம் ஆகும். முக்கியமா நம்ம ஆட்சி செய்த முக்கிய 3 சாதனைகள் நான் மட்டும் நான் சொல்றேன். முதல்ல பெண்களுக்கான பாதுகாப்பு. ஒவ்வொரு பெண்ணும், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் பாதுகாப்பா உணர்றாங்க. உண்டா இல்லையாமா? நம்மளுடைய சிஎம் நமக்காக உண்மையா உழைச்சிட்டு இருக்காரு, நமக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொருத்தருட்டும் இருக்கு. அந்த பாதுகாப்பு உணர்வை இப்பதான் பெண்கள் முதல் முறையா ஃபீல் பண்றாங்க. இது எவ்வளவு பெரிய சாதனை. ஏன்னா பெண்கள் இப்ப பாருங்க, இந்த கூட்டத்துல சரிபாதி பெண்கள் இருக்காங்க. இது எந்த கூட்டத்திலேயாச்சும், எந்த அரசியல் கட்சி கூட்டத்திலேயாச்சும் நடக்குமா? பெண்களாலதான் இந்த ஆட்சியை அமைஞ்சது. பெண்களோட அன்பு, பெண்களோட ஆதரவு, இளைஞர்களோட ஆதரவு, அவங்களோட அந்த ஆட்சி நடந்தது. அவங்களுக்கான பாதுகாப்பு உறுதி செஞ்சதான் நம்ம ஆட்சியோட முதல் சாதனை. இதற்கு காரணமா இருந்தது நம்ம சட்டம் ஒழுங்கு. கடந்த காலத்துல கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல ஒரு டிஜிபி கூட அவங்களால அப்பாயிண்ட் பண்ண முடியல. என்ன உண்மையாலுமே ஒரு முதலமைச்சரோட பேசிக்கான வேலையே தான். காவல்துறையை தலைமை வகிக்கக்கூடிய ஒரு டிஜிபி அவங்களுக்கு கூட அப்பாயிண்ட் பண்ணணும். ஆனா நம்ம ஆட்சி அமைஞ்ச உடனே யூபிஎஸ்ல யாரு சீனியர் லிஸ்ட பார்த்துட்டு அவங்க இந்த பேனல்ல பார்த்துட்டு உடனடியாக ஒரு டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறோம். காவல்துறைக்கு ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதல் நம்ம சொல்லியிருக்கோம். யாரு எந்த கட்சியா இருந்தாலும் சரி, யார் தப்பு பண்ணாங்களோ நீங்க பார்க்காதீங்க, பாரபட்சமே பார்க்காதீங்க, ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு ஒரு காவல்துறைக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதல் நம்ம கொடுத்திருக்காங்க. இதை விட ஒரு சிறந்த தலைமை யாரு கொடுக்க முடியும்? இதுதான் முதல் சாதனையை நான் பார்க்கிறேன்.